பல வருடங்களுக்கு முன்பு ஒரு அழகான சிறிய கிராமத்தில் ஒரு பழைய மண் வீடு இருந்தது. அந்த வீட்டின் பின்புறத்தில் ஒரு ஆழமான கிணறு இருந்தது. அந்த கிணறு அந்த வீட்டுக்கே முக்கியமான நீர் ஆதாரமாக இருந்தது. அந்த வீட்டில் ராமு என்ற ஒரு சுறுசுறுப்பான சிறுவன் தனது அம்மா லக்ஷ்மி மற்றும் அப்பா முருகனுடன் வாழ்ந்து வந்தான். ராமு மிகவும் விளையாட்டு விரும்பும் குழந்தை. அவன் பள்ளியிலிருந்து வந்தவுடன் நண்பர்களுடன் ஓடி விளையாடுவது அவனுடைய தினசரி பழக்கம். ஒரு நாள் காலை ராமுவின் அம்மா லக்ஷ்மி சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அப்போது ராமு வெளியில் ஓடி விளையாடி கொண்டிருந்தான். அம்மா அவனை அழைத்து, ராமு, கிணற்றுக்கு அருகில் போகாதே, அந்த இடம் மிகவும் ஆபத்தானது. கிணற்றின் ஓரம் சில நேரம் நனைந்திருக்கும் என்று மெதுவாக எச்சரித்தாள். ராமு சரியம்மா என்று சொன்னாலும் அந்த வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளவில்லை. அடுத்த நாள் மாலை ராமுவின் நண்பர்கள் எல்லாம் அவனை அழைத்து விளையாட வந்தார்கள். அவர்கள் ஒளிந்துபிடி விளையாட முடிவு செய்தார்கள். எல்லோரும் வீட்டு பின்புறம் ஓடி மறைய ஆரம்பித்தார்கள். ராமுவும் ஓடி ஒரு நல்ல இடம் தேடிச் சென்றான். அவன் கவனிக்காமல் மெதுவாக கிணற்றின் அருகில் சென்றான். அந்த நேரத்தில் கிணற்றின் ஓரம் சற்றே நனைந்திருந்தது. ராமு அதை கவனிக்கவில்லை. அவன் ஒரு அடியை முன்னே வைத்தவுடன் அவன் கால் வழுக்கி கீழே விழ ஆரம்பித்தது. அம்மா என்று அவன் பயத்தில் கத்தினான். அவன் முழுவதும் கீழே விழ ஆல்மோஸ்ட் போனான். ஆனால் கடைசி நொடியில் கிணற்றின் ஓரத்தை அவன் கையில் பிடித்துக் கொண்டான். அவன் கைகள் நடுங்கின. இதயம் வேகமாக துடித்தது. கீழே பார்த்தபோது ஆழமான இருள் தெரிந்தது. அவன் மிகவும் பயந்தான். அவனுடைய நண்பர்கள் அவன் குரலை கேட்டு உடனே ஓடி வந்தார்கள். ராமு, பிடிவிடாத என்று அவர்கள் கத்தினார்கள். ஒரு நண்பன் அவன் கையை பிடித்தான். மற்ற நண்பர்கள் சேர்ந்து மெதுவாக அவனை மேலே இழுத்தனர். சில நொடிகளில் ராமு பாதுகாப்பாக மேலே வந்தான். அவன் தரையில் உட்கார்ந்து மூச்சை இழுத்தான். அவன் முகத்தில் பயமும் வியர்வையும் தெரிந்தது. அந்த நேரத்தில் ராமுவின் அம்மா லக்ஷ்மியும் அவன் குரலை கேட்டு வெளியே ஓடி வந்தாள். என்னாயிற்று ராமு என்று அவள் கவலையுடன் கேட்டாள். ராமு நடந்ததையெல்லாம் நடுங்கும் குரலில் சொல்ல ஆரம்பித்தான். அதை கேட்ட லக்ஷ்மி மிகவும் பதற்றமடைந்தாள். அவள் ராமுவை அணைத்து பிடித்தாள். நான் சொன்னதை ஏன் கேட்கவில்லை ராமு? கிணறு ஆபத்தானது என்று சொன்னேனே என்று மெதுவாக கேட்டாள். ராமுவின் கண்களில் கண்ணீர் வந்தது. மன்னிச்சிடுங்கம்மா, நான் உங்க வார்த்தையை கவனிக்கல என்று அவன் வருந்தி கூறினான். அப்போது அவன் அப்பா முருகனும் வீட்டுக்கு வந்து அந்த விஷயத்தை கேட்டார். அவர் ராமுவை அருகில் உட்கார வைத்து, மகனே ராமு, பெரியவர்கள் சொல்வது அனுபவத்தால் வந்த அறிவு, அதை நாம் கேட்பது நம்மை பாதுகாக்கும் என்று அமைதியாக சொல்லினார். அந்த நாள் ராமுவுக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்தது. அவன் தனது நண்பர்களை பார்த்து, நீங்கள் இல்லை என்றால் என்ன ஆகியிருக்கும் என்று தெரியவில்லை, நன்றி நண்பர்களே என்று கூறினான். அந்த சம்பவத்திற்கு பிறகு ராமு எப்போதும் கிணற்றின் அருகில் செல்லாமல் கவனமாக இருந்தான். அது மட்டுமல்ல, அம்மா அப்பா சொல்வதை கவனமாக கேட்டு நடக்க ஆரம்பித்தான். அந்த கிராமத்தில் அந்த நாள் நடந்த சம்பவம் எல்லோருக்கும் ஒரு பாடமாக இருந்தது. கதை நெறி. பெரியவர்கள் சொல்லும் அறிவுரையை எப்போதும் கேட்பது நம்மை ஆபத்திலிருந்து காப்பாற்றும். எடுத்து வைக்க வேண்டும். நான் புரிந்து கொண்டேன் அப்பா.